Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு காலையில இருந்தே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் பிஸியான டே தான். முக்கியமா ஒரு 3 வேலை இருக்கு. அதுல ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணலாம்னு இருக்கேன். பட் தெரியல மத்த எல்லா வேலையும் முடிஞ்சாதான் வந்து அதை பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும். இனிமே தான் எடிட் பண்ணணும். and சமைக்கிற வேலை இருக்கு. and கேஸ் ஏஜென்சிக்கு போற வேலை இருக்கு. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ற அன்னைக்கு லைக் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியல. கேஸ் ஏஜென்சில போய் நம்ம பயோமெட்ரிக் அத ஃபிங்கர் பிரிண்ட் வந்து KYC டீடைல்ஸ் ஏதோ அப்டேட் பண்ணும் போல. அதுக்கு வந்து 31st மே தான் லாஸ்ட் டேட். எனக்கே வந்து 2 days முன்னாடி தான் தெரியும். அதனால இன்னைக்கு போகணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ போடுற அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது பண்ணலன்னா இம்மீடியட்டாக உங்களோட கேஸ் ஏஜென்சிக்கு போய் அதை முடிச்சிருங்க. ஸோ அந்த வேலையும் இருக்குது. இப்போ மொதல் வேலையை கடைக்கு போயிட்டு முட்டை பால்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்குது. நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். போயிட்டு வரேன். பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அண்ட் பிளான் பண்ண மாதிரி எடிட்டிங்கும் முடிச்சிட்டேன். ஆனால் அதில் கொஞ்சம் மியூசிக் ஆட் பண்ணுற வேலைலாம் இருக்குது. ஏன்னா நிறைய அப்படியே மியூட் அதாவது சைலண்ட்டாக நான் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மியூசிக்கோட ஆட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். வெட்னஸ்டே அப்லோட் பண்ண வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரெகுலரான வ்ளாக் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேங்களா? அண்ட் நிறைய கிளீனிங் மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் குயிக்காக லஞ்ச் செய்யலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஒரு பார்சல் வந்துச்சு, போட்டும் பார்த்துட்டேன், உங்களோடையும் காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அமேசான்லேருந்து கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து சும்மா நைட் வேர் மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து இது மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி டை பண்ணிக்கலாம். ஸோ அது பார்க்க லுக் நல்லாயிருக்கும். நைட்டியோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இது. பனியன் மெட்டீரியல், சைடில் வந்து ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அமேசானில் வந்து சிம்பிள் அப்படின்னு ஒரு பிராண்ட். நான் மீடியம் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நைட் வேருங்கிறதுனால நைட் வேர் இல்லை, நம்ம காலையிலையும் போட்டுப்போம். ஸோ கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஒரு பார்ட்டி வேர் தான். இப்போ ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் வருது, அதுக்கு வந்து இது போடலாம் அப்படின்னு வாங்கினேன். இது வந்து அனஸ்தியா அப்படிங்கிற ஒரு பிராண்ட். எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ் வாங்கியிருக்கேன். பர்ஃபெக்டாக இருக்குது ஃபிட்டு. கையுமே வந்து இந்த லாங் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த கேதரிங் மாதிரி வரும்ல, அது மாதிரி இருக்குது. நெக் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு பிளெயின் பிளாக், இங்கே கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஷாலோட வருது. ஷாலும் நல்ல பெருசு, சூப்பராக இருக்கு. நல்ல ஆஃபரில் இருக்கு. இப்போ இங்கே பாருங்க, ஷாலும் அழகாக இருக்கு. நான் போட்டு பார்த்தேன். அடுத்தது இந்த டாப் தான், ஜிஞ்சர் பிராண்டோடையது. நான் வந்து மீடியம் சைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் லூஸாக வேணும்னா அடுத்த சைஸ் வாங்கினா தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். காலர்ட் நெக் வருது, ஹக்கோபா டைப். ஸோ உள்ளே வந்து ப்ராப்பராக ஒரு இன்னர் போட்டுட்டு நம்ம இதை ஒரு ஸ்கர்ட்டோட பேர் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து அதுக்கு வந்து இந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட் தான் வந்து வாங்கினேன். குவாலிட்டி சூப்பராக இருக்கு. பட் இந்த ப்ளீட்ஸ் மட்டும் கொஞ்சம் அதை என்ன முறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி வாஷ் பண்ணதுக்கப்புறம் சரியாகும்னு நினைக்கிறேன். மற்றபடி அந்த எலாஸ்டிக் அப்புறம் சைடில் வந்து ஜிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து மீடியம் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப் டவுனி பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபிட்டு பிலோ நீ வரைக்கும் வருது. உங்களுக்கு லென்த் பார்த்தீங்கன்னா பிலோ நீ வரைக்கும் வருது. அடுத்தது இந்த பட்டர்ஃப்ளை இயரிங் தான். இது ரொம்ப யோசிச்சு தான் வாங்கினேன். ஸோ ரொம்ப ஹாப்பியான்னு கேட்டிங்கன்னா ஓகே, ரொம்ப பெருசு தான். பட் இந்த ட்ரெஸ்க்கு வந்து இது அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால வாங்கினேன். நீங்கள் பெரிய இயரிங் வாங்குவீங்க போட மாட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா நல்ல பெருசு. அந்த பிக்சரில் பார்க்கும்போது குட்டி மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு. ஆனால் அழகாக இருக்குது. லைட் வெயிட். இந்த ஏதோ ஒரு மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. துணி மாதிரியான மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க.
ஸோ ரொம்ப லைட் வெயிட் பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது, பட் சூப்பராக இருக்குது. மே 31 ஜூன் 5 வரைக்கும் அமேசான் வார்ட்ரோப் ரெஃப்ரெஷ் சேல் போயிட்டு இருக்கு. ஸோ டாப் பிராண்ட்ஸ் 1500+ பிராண்ட்ஸில் வந்து 50% 80% வரைக்குமே ஆஃபர் இருக்கு. இந்த இயரிங் எல்லாமே நல்ல ப்ரைஸில் கிடச்சிது. இன்னும் 2-3 கூட போட்டிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை டெலிவர் ஆனதுமே காட்டுறேன். அண்ட் பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நல்ல ஆஃபரில் இருக்குது. ஒரு வேலை இந்த டைமில் தேவை இருக்குது, இந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆஃபரில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு வெஜ் தான், காரக்குழம்பு, அதுக்கப்புறமா வாழைப்பூ இருக்குது, அதை வச்சு ஒரு கூட்டு மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் என்ன தோணுதோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். 12:30க்குலாம் கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ரெசிபியோட காட்டுறேன். வாழைப்பூ கூட்டுக்கு நமக்கு துவரப்பருப்பு வேணும். அதுக்கு ஒரு 1/4 கப் போல் எடுத்து நல்லா கழுவி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். அங்கே ஒரு அணில் தெரியுதா உங்களுக்கு? க்யூட்டாக சொரிஞ்சிட்டு இங்கே பாருங்க, ரொம்ப க்யூட்டாக அந்த முதுகை பிடிச்சி சொரிகிறாரு அவர். ஃபஸ்ட்டு வாழைப்பூ வந்து கட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கொஞ்சமாக தயிர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு இது மாதிரி க்ளீன் பண்ண வாழைப்பூ கிடச்சிது. சரி, ஓகே, வாங்கிடலான்னு வாங்கிட்டேன். இது வந்து அந்த உள்ளே இருக்கிற இது மட்டும், இது வந்து பூவோடு இருக்குது. இது வடைக்கு வச்சுக்கலாம். இது மட்டும் இன்னைக்கு கூட்டு செய்ய எடுத்துக்கலாம். வாழைப்பூ கூட்டுக்கு பருப்பு வேக வச்சிடலாம். ஊற வச்சிருக்க பருப்பை வந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, 1.5 தக்காளி ஸ்லைஸ் பண்ணது, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காரக்குழம்புக்கு கத்திரிக்காய் வந்து இது மாதிரி 4 கட் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள புழுவெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தண்ணியில் வச்சிருக்கேன். கூடவே ஒரு முருங்கைக்காய் இப்படி 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய பல்லு பூண்டு வேணும், இதை உரிச்சு எடுத்துக்கலாம். காரக்குழம்புக்கு 2 தக்காளி அரைச்சிக்கிறேன். இந்த மிக்ஸி எப்படி மூடுறதுன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பிளேடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே இடம் மட்டும் இப்படி இருக்கும், பா ஷேப்பில். அதே மாதிரி இந்த ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ இப்படி க்ராஸாக இந்த ப்ரெஷர் குக்கர், இன்னர் லெட் ப்ரெஷர் குக்கர் வரும்ல, அந்த கான்செப்ட் தான். ஸோ இதை வந்து இப்படி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்விஸ்ட் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். இதே இது ஓப்பனுக்கு இங்கே போட்டிருப்பாங்க, ஓப்பன் ஆரோ மார்க் இந்த சைட் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆரோ மார்க் எப்படி போட்டிருக்காங்களோ கிளாக் வைஸ் அப்படி திருப்பணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆரோ மார்க் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணாலே கரெக்ட் ஆகிடும். இப்போ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரிப்ரேஷன் வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வாழைப்பூ கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணுது, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வடகம், ஒரு 10 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதங்கட்டும். இப்போ இதில் 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வேகணும். வெங்காயம் வந்து மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, நல்லா வேக வச்சிடலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து மிளகா பொடி அரைச்சிட்டு அதுலேயே அரைச்சா, அதனால் கலர் அப்படி இருக்குது. இதுவும் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். வாழைப்பூ நல்லா வெந்திருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி பருப்பில் வந்து உப்பு போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இந்த கூட்டில் சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 பல்லு தேங்காய், ஒரு 4-5 சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக மேலே வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். ஒரு 2-3 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் தக்காளி நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துப்போம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கூடவே ஆம்லெட் செய்ய போகிறேன். காரக்குழம்புக்கு ஆம்லெட் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ராமுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கூடவே அப்பளம். இதுலேயே சேப்பங்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். இது வந்து 2 விசில் விட்டேன், ஆனால் வேகலை, அதனால இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் கத்திரிக்காயும் சேர்த்துட்டேன். நல்ல ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் பேக் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். டைம் வந்து 5:30 ஆகுது. மதியானம் சூப்பராக சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. அந்த வாழைப்பூ கூட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க. வாழைப்பூ வடையும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இதுவுமே வந்து வாழைப்பூன்னு தெரியாமல் நல்லா சாப்பிடுவாங்க சாதத்தோட பிசைஞ்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து 6 மணிக்கு நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் வர்ச்சு சலூனில். ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கு வந்து கிளம்ப போகிறோம். எனக்கே வந்து கொஞ்சம் நாளாகவே ஓகே பண்ணலாம், நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. பண்ணிவிட்டு ஹேர் கட்டும் பண்ணணும், பட் அது கொஞ்ச நாள் அப்புறம் பண்ணுவேன். அதுக்குமே வந்து ஒரு சலூன் பார்த்து வச்சுருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில். எனக்கு சலூன் நேம் டக்குன்னு ஞாபகம் வரல, பட் முகேஷ்னு ஒருத்தரை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து ஹேர் கட் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்னோடய விஷ் லிஸ்ட்டில் இருக்குது, பார்க்கலாம் எப்படின்னு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலி ராம்க்கு வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். சிக்குவை நீங்கள் பார்க்குறது இல்லையா, எப்படி பிரிஞ்சிருக்கீங்கலாம் கேட்டிங்க. சிக்குவை வந்து அவன் தூங்கும்போது நான் ராமை வந்து கால் பண்ண சொல்லுவேன். நான் போய் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா என்னால் அவனை பார்க்காம இருக்க முடியவே இல்லை. எனக்கு இப்போ கூட என்னதான் அவனை நான் பார்த்தாலுமே வந்து எனக்கு அவன் முழிச்சிருக்கும் போது அவன் என்னை பார்த்து எக்ஸைட் ஆகிறது, என்னை பார்த்து ஓடி வர்றது, என்னை தூக்க சொல்கிறது, அவனை ஹக் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த ஒரு டேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா அவன் ஓகே ஆயிட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு வந்து மேபி இன்னொரு 2 டேஸில் நான் ரெடி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதில். முந்தானேத்துக்கு தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்து இப்போ டேப்லெட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி 2 டேஸில் நான் ரெடி ஆகிடுவேன். ஸோ 2 டேஸில் நான் சிக்குவோட சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னால் வெயிட் பண்ணவே முடியலை. ஏன்னா எல்லாராலையும் அதை ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் பழைய வீடை வந்து காட்டவே மாட்டேங்கிறீங்க? ராம் ப்ரோ எங்கே இருக்காங்க? உண்மையை சொல்லுங்கள், ஏன் மறைக்கிறீங்க? உங்கள் அக்கா தானே உங்கள் பழைய வீட்டில் இருக்காங்க, இல்லை நீங்கள் வித்துட்டீங்களா பழைய வீடு? இப்படியெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் வந்தது. ஆக்சுவலி வந்து ஒரு யூசர் வந்து கொஞ்சம் அப்யூசிவாக அவங்க ஒரு 2-3 வீடியோவில் வந்து ரெகுலராக இப்படி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அது நான் கண்டுக்கல. ஓகேவா, அது அவங்களுக்கு மேபி நம்மளுக்கு பிடிக்காது. அண்ட் அப்யூசிவாக கொடுக்கும்போது நான் ஆப்வியஸ்லி பிளாக் பண்ணிடுவேன். ஸோ அது நான் கண்டுக்கல. பட் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ மேபி நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ஏன் டவுட்டுன்னா, அக்கா இங்கே ஈரோட்லேருந்து சென்னை வந்ததுமே நாங்கள் இங்கே வந்துட்டோமோ, ஸோ நிறைய பேருக்கு மேபி நான் அந்த வீடு வந்து அக்கா கொடுத்துட்டோமோ, அது அக்காவோட வீடோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அக்காவோட வீடை வந்து நீங்கள் ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க, அப்போ உங்கள் வீட்டில் தான் அக்கா இருக்காங்க இப்படின்னு வந்துச்சு. ஆனால் நான் நம்ம பழைய வீட்டை வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு vlogல கூட காமிச்சேன். இன்ஃபேக்ட் ராம் வந்து vlog எடுத்துட்டு இருக்காங்க டெய்லி சிக்குவை வச்சுட்டு. பட் அவங்களுக்கு எடிட் பண்ண முடியாதுல, சிக்கு இருக்கிறதுனால டைம் கிடைக்காது. அவங்க வந்து சீக்கிரமாக போடுவாங்க. ஓகேவா, அப்போ நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக ராமும் சிக்குவும் தான் அந்த வீட்டில் இருக்காங்க. அக்கா வந்து அவளுக்குன்னு அப்பா அம்மா வீட்டில் வந்து அப்பா அம்மா இருக்காங்களா, அந்த வீட்டோட மேலே கட்டிட்டா. ஓகேங்களா, அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். அக்கா வந்து கம்ஃபர்டபுள் இல்லை அவளோட வீடை காட்டுறதுக்கு. அக்காவே எவ்வளோ ஷை டைப்னு உங்களுக்கு தெரியும். அதனால் மட்டும்தான் அக்காவோட புது வீடை நான் காட்டலை. மற்றபடி அக்கா வந்து நம்ம வீட்டில் கிடையாது, நம்ம வீடு இருக்குது. இன்னும் மேபி ஒரு 2-3 வீக்ஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அங்கேருந்து vlog பார்ப்பீங்க. அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். நான் எதையுமே உங்ககிட்ட மறைக்க மாட்டேன்.
மறைக்க மாட்டேன் இந்த சென்ஸ், நான் மறைக்கவும் முடியாது. ஏன்னா நான் டெய்லி vlog பண்ணுறேங்கும் போது என் லைஃப்பில் என்ன நடக்குது, என்ன நான் பண்ணுறேன், என்னென்ன ஹாப்பினஸ் இருக்குது, சேட்னஸ் இருக்குது, எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அப்படி அவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் சரிங்களா. ஸோ இந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நான் பழைய வீடை காமிச்சிருப்பேன். ஸோ அது நம்ம வீடு தான் இருக்குது. அது அப்பா அம்மா கொடுத்தது நமக்கு கிஃப்டாக. அதை வந்து முடிஞ்ச அளவு கடைசி வரைக்கும் அதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு கிச்சன் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் போகிறேன். ஏன்னா போயிட்டோன்னா ஒரு 3-4 hours ஆகிடும். நம்ம க்ளீன் பண்ணிட்டு போகலாம். போனதுமே நம்ம ஹேர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு சஜஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை சொல்லிட்டோன்னா அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்மூத்னிங் க்ரீம் எல்லாம் போட்டு நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் அதை ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஸ்ட்ரைட்னிங் மெஷின் இருக்குல்ல அதை வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 3 to 4 hours ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போய்க்கோங்க. அந்த மாதிரி டைம் இருக்கும்போது போனீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அங்கே இருக்க முடியும். ஹேர் ஸ்மூத்னிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எல்லாமே வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் வேண்டாம், மற்றபடி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு ஷைன் வேணும் ஹேருக்கு, அண்ட் உங்களுக்கு ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா இப்போல்லாம் கெரட்டின், போட்டாக்ஸ் அது மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட் அது வந்து ஒரு 6-7 months இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். வளர்கிற ஹேர் மட்டும்தான் உங்களோட பழைய ஹேர் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நாள் அப்புறமா பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. ஸ்மூத்னிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எண்ட்ஸ் வந்து ரொம்ப அன்ஈவனாக இருந்துச்சு. ஸோ லைட்டாக மட்டும் ட்ரிம் பண்ணி விட்டாங்க. லென்த் வந்து ஷார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து ஆஃப்டர் லுக். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏய் என்ன செல்லமே அது? போதும் 5,000 rupees கொடுத்துறேன். பேமெண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறேன். என்னாச்சு அம்மா முடிக்கி? அம்மா பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் புரியல என்ன கொடுத்துருவோம் தானே பைண்ட் ஆகும். நீ காட்டல. ஐயோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. பின்னாடியே வருவான் இந்த குட்டி பையன் இருக்கானே. வால் ஆட்டுவான் பாரு. டிக்கியோட சேர்த்து ஆட்டுவான். இருக்கிறதே தெரிய மாட்டான். காலுக்குள்ள வந்து விழுவான். எப்படி இருக்கான் பாருங்க. அது அம்மா, இது புள்ள. இந்த அம்மா வந்து ஷேடோட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இது பெரியம்மாவா என்று சொல்றா. இது பெரியம்மா, அது அம்மா, இது புள்ளையா. நெக்ஸ்ட் டே இது நேற்றுக்கு வந்து vlog முடிக்க முடியல. ஸோ ஸ்மூத்னிங் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இது ஆக்சுவலி செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு வாரம் கிட்ட ஆகும். ஏன்னா இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குங்கிறதுனால நமக்கு டக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு 3 days அப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து சாட்டர்டே ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக எப்படி கேர் பண்ணிப்போமோ அது மாதிரி பண்ணலாம். ஸோ ஹேர் ஸ்மூத்னிங் பற்றி நான் இதுக்கு முன்னாடி நிறைய வருஷம் முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் அது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லியிருக்கீங்க. நல்லாவும் போச்சு அந்த வீடியோ. ஸோ ஒரு வேலை ஆனால் அந்த வீடியோவில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. பட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,999. எந்த லென்த்தாக இருந்தாலும் இப்போ ஆஃபரில் இருக்குது. நான் வந்து ஆஃபரில் தான் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி வந்து அதிகமாகிடுச்சு காஸ்ட்டு. மினிமமே வந்து 7,000 8,000 அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஆஃபரில் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால ஆஃபரில் வரும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ ஆஃபரில் வந்து 3,999 இருந்துச்சு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ப்ரைஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நான் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வந்து அம்பத்தூர் ஏரியா இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு சர்வீஸ். ரொம்ப இதுதான் நிஜமாவே சொல்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து எங்கேயுமே சூடு படல. எப்போ நான் ஸ்மூத்னிங் பண்ணாலும் என் காதில் இல்லை மண்டையில் ஏதாவது வந்து அந்த ஸ்ட்ரைட்னிங் மெஷின் வச்சு சூடு எப்படியாவது பட்டுரும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ லைக் ஜென்டிலாக இருந்தது. லோ ஹீட்டில் வச்சு ப்ராசஸ் பண்ணாங்க. எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். போக போக எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.